அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்பம் செய்ய போகிறோம். ஆப்பம் நல்லா பஞ்சு பஞ்சாக வர்றதுக்கு எப்படி மாவு நனைய போடணும் அரிசி அப்படிங்கிறத சொல்கிறேன். இது பச்சரிசி, மாவு பச்சரிசி தான், ஒரு கப்பு போடுவேன். இது சாப்பாட்டு புழுங்கல் அரிசி ஒரு 3/4 கப்பு. இட்லி அரிசியும் போடுறேன். இது சாப்பாட்டு அரிசி. இப்போ இதுக்கு ஒரு கொஞ்சமாக கால் அளவு இருக்கும், அதுக்கு உளுந்து சேர்த்துக்கிடுவோம். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். ஊற வச்சு நம்ம அரைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு அரிசி, வெந்தயம், உளுந்து எல்லாம், பச்சரிசி புழுங்கரிசி எல்லாம் ஊறிட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். ஆப்பத்துக்கு அரைச்சிட்டு ஒரு மூடி அரை மூடி தேங்காயை நல்லா துருவி வச்சுருக்கேன், அரைச்சது. இப்போ நம்ம அரைச்சிருக்கோம். மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம். மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இதில் உப்பு சேர்த்துக்கிடுவோம், கலந்து வச்சுக்கிடுவோம். மாவு கொஞ்சம் நல்லா புளிக்கட்டும். புளிச்ச பிறகு நம்ம ஆப்பம் ஊற்றுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு மாவு நல்லா புளிச்சிருச்சு. ஆப்பம் மாவு இப்போ நம்ம ஆப்பம் ஊற்ற போகிறோம். ஆப்பச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். மூடி வச்சுக்கணும். வெந்துட்டு நமக்கு நல்லா சாப்பிட்டா மொறுன்னு இருக்குது. ஒரு 2 நிமிஷம் இப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம். நல்லா சாஃப்டாக மொறுன்னு நமக்கு ஆப்பம் நல்லா வருது. மாவு பதம் நல்லா பக்குவமாக இருக்குது. இந்த பக்குவத்துக்கு அரைக்கணும். நம்ம கரைச்சி ஊற்றும் போது தேங்காய் தண்ணி இல்லை இளநீர் தண்ணி இருந்தால் நம்ம சேர்த்து கரைச்சிக்கிடலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைடிஷ் ஊற்றி சாப்பிட தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நல்ல பால், திக்கு பாலாக ஒரு மாதிரி தேங்காய் அரைச்சி அதில் ஏலக்காய் தூள் லேசாக சேர்த்துருக்கு. சுகர், சீனி போட்டிருக்கேன். நமக்கு ஆப்பம் நல்லா சாப்பிட்டா சுற்றி நல்லா சைட்லெல்லாம் மொறுன்னு, மத்தியில் நல்லா பஞ்சு போல் சாப்பிட்டா இருக்குது. இந்த பக்குவத்துக்கு நீங்களும் அரைச்சி செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. சாம்பார் சட்னி.